உனக்கு சாமி மேல பக்தி இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேலதான் பக்தி. உன் மேல தெரியாம இடிக்கிற மாதிரி இடிச்சு அந்த கெமிஸ்ட்ரி உருவாக்குறேன் பாரு. பாவி, நீயும் அதே கெட்டப்பா. ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காவது உங்க செட்டப்ல கெட்டப்ப சேஞ்ச் பண்ணாம அப்படியே வந்திருக்கீங்களே. நீங்க என்னதான் கெட்டப் எல்லாம் மாத்தி செட்டப் போட வந்தாலும் அந்த வயசாலிய பிக்கப் பண்ண போறது இந்த வயசு பையன் கோபி தான். என்னடா முத்தி போச்சா? என்னென்னமோ பண்ற? எனக்கெல்லாம் ஒன்னும் முத்தி போகல. இது வயசு பையங்க செய்யற வேலை. நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க, கிளம்புங்க. டேய், தேவையில்லாம நீ எதுவும் பண்ண மாட்டியா? என்ன கர்மத்துக்கு இது சேர? அது சொல்லி தோல. அதெல்லாம் உங்களால முடியாது சார், நீங்க கிளம்புங்க சார். என்னால முடியுமா முடியாதாங்கிறத நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல எதுக்கு இதை செய்யற அது சொல்லு. வைசாலிய தூக்குனா என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கேன். அட கொரல, உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதடா. எங்க ஹேண்ட்ஸமாய் ஹீரோ மாதிரி இருக்கு, எனக்கு தான்டா செட் ஆகும். அதனால நான் பாத்துக்கிறேன். நீ மூடிட்டு கேளு. சார் சொன்னா கேளுங்க சார், உங்களால முடியாது. முடியுமா முடியாதாங்கிறத நான் பாத்துக்கிறேன்டா. முடிஞ்சா பின்னாடி இருக்க பித்தளை சொம்ப எடுத்துட்டு போய் நீ பொழைச்சுக்கடா. சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க. உன்னையாற்றிலே காற்றிலே கண்ணனோடுதான். ஐயோ விக்கி சார், ஒன்னும் ஆகல. நீங்க பிரார்த்தனைய பாதியில நிறுத்த கூடாது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் சார பாத்துக்கிறேன். சரி. 6, 7, 10, 12 ராவுகா யமகண்டம். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. எனக்கு எது தேவையில்லாத விஷயங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். தேவையில்லாம அதை நீங்க முடிவு பண்ணாத. நான் பாட்டுக்கு கோவில சுத்தி வந்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, அவ்வளவுதான். நீங்க இன்னும் கோயில சுத்துறதுக்காக வரல, அந்த பொண்ணு எப்படியாவது இடிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. கோபி, மறுபடியும் சொல்றேன், இது வரைக்கும் நீ எம்ஜிஆர் தான் பாத்திருப்ப. தேவையில்லாம நம்பியாரா மாத்திராத. மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களால நம்பியாரா மட்டும்தான் மாற முடியும். ஆனா என்னால ரகுவரன், பிரகாஷ் ராஜ், டோங்லி, ஏன் லேட்டஸ்ட் வில்ல அரவிந்த் சாமி வரைக்கும் மாற தெரியும். பெருசா மிரட்ட வந்துட்டாரு. போங்க சார். கோபி, புறம்போக்கு என்ன கோயில் போயிரு போ. தேங்க்யூ. பண்ணி இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்றானே. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.